அனைவருக்கும் இனிய வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஃபண்டோஸ் PPFAS மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்கீமை லான்ச் பண்ண டேட்டு, இன்செப்ஷன் டேட்டு 13th May 2013. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பிளான் ரெண்டு டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.63% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.33% இருக்குது இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 88,000 கோடி இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்குது. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 3rd April 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் க்ரோத்தில் ₹84.5849, ரெகுலர் க்ரோத்தில் ₹77.7621. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் ஆகட்டும் அல்லது லம்சம் அமௌண்ட் ஆகட்டும் ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்ட் வெரி ஹை. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்றது பார்த்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 54, 54 ஸ்டாக்ஸ் வந்து இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்குது. ஈக்விட்டி பேஸில் அது 77.24% இருக்குது, டெட் பேசிஸில் 24.44% இருக்குது, அதர்ஸில் 1.32% இருக்குது. இது லார்ஜ் கேப்பில் பார்க்கும்போது 72.43% இருக்குது, மிட் கேப்பில் 2.53% இருக்குது, ஸ்மால் கேப்பில் 2.28% இருக்குது. இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தலாம். 1 இயரில் இது 11.61% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 16.15%, 5 இயர்ஸில் 30.24%, 7 இயர்ஸில் 20.41%, 10 இயர்ஸில் இது 17.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். HDFC பேங்க் லிமிடெடில் 8.43% இருக்குது, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெடில் 7% இருக்குது, கோல் இந்தியா லிமிடெடில் வந்து 5.99% இருக்குது, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் 5.52% இருக்குது, ICICI பேங்க் லிமிடெடில் 4.79% டாப் 5 ஹோல்டிங்ஸாக இந்த பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்குது. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதை பார்த்தலாம். பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 1,22,029 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது 2,029 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 4,82,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது 1,22,000 இருக்குது. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 6 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 10,18,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,18,000 இருக்குது. 7 வருடங்களாக தொடர்ந்து மாதம் 10,000 சிப்பு முறையில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 8,40,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 18,15,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 9,75,000 இருக்குது. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 10 வருஷங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 12 லட்ச ரூபா சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது 34,32,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 22,32,000 இருக்குது. 10 வருஷங்களுக்கு சிப்பு முறையில் மாதம் 10,000 இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்குது, 22,32,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எதில் வந்து அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை இப்போ பார்த்தலாம். ஒரு வருஷத்தில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 11.61%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 5.81% இருக்குது. அப்படி பார்க்கும்போது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் அதிகப்பட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து மிக குறைவாக இருக்குது, 5.81% இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்க்கும்போது குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் -7.68% கொடுத்துருக்கு. ஓவரால் ஆவரேஜில் பார்க்கும்போது அது குறைவாக தான் வரும். அதனால தான் வந்து 1 இயரில் வந்து கேட்டகரி ஆவரேஜ் வந்து 5.81% இருக்குது. 3 இயர்ஸில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 16.15%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 13.78% இருக்குது. 3 இயர்ஸில் வந்து பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
5 இயர்ஸில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை கொடுத்த ரிட்டர்ன் வந்து 30.24%. இதுவே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 25.53%. அப்படி பார்க்கும்போது 5 இயர்ஸில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயர்ஸில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 15.32% இருக்குது. இதுவே பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 20.41%. அப்படி பார்க்கும்போது 7 இயர்ஸில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 10 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 13.72% இருக்குது. இதுவே பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 10 வருஷத்தில் 17.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது 10 வருஷத்தில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 1 இயர், 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 7 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸில் வந்து கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்றதை பார்த்தோம். ஆனால் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு வருஷத்து ரிட்டர்னை காட்டிலும் மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மோட்டிலால் ஆஸ்வால் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் 13.90% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு ஒரு வருஷத்தில் 11.61% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ரிட்டர்னை காட்டிலும் HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 21.41%. ரெண்டு ஃபண்டுகளுமே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதல் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை காட்டிலும் HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 3 வருஷத்தில் அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 21.41%. 5 இயர்ஸில் குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 36%. இதுவே பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 30.24%. ரெண்டு ஃபண்டுகளுமே கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதல் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்த போதிலும் 5 வருஷத்தில் குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு தான் அதிகப்பட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு வென் கம்பேர்ட் டு பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. நீங்கள் ஏற்கனவே பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபண்டு ஃபேர்லி டூயிங் வெல். லாங் ரனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.